நல்லா இருக்குல்லப்பா. பாலா பஜ்ஜி சூப்பர். நார் எடுத்துட்டு சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? உங்களதான் கேக்குறேன், என்ன சாப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம விஜய் இருக்கானே விஜய் போர் அடிக்குதுன்னு சொன்னா என்ன செய்யலான்னு யோசிச்சேன். வீட்டுல கொஞ்சம் பஜ்ஜி மாவு இருந்தது, அதுல 4 வாழைக்காயை நறுக்கி போட்டு கொஞ்சம் பஜ்ஜி பண்ணேன். இன்னைக்குன்னு பார்த்து பஜ்ஜி நல்லா சூப்பரா வந்திருக்கு. என்னங்க உனக்கு ஹாட் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன், சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடு. எனக்கு போர் அடிக்கலையே. அதுக்கு நான் என்ன பண்றது? பஜ்ஜி சுடுறேன்னு எண்ணெயை காலி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் குழம்பெல்லாம் தண்ணி ஊத்தி தான் தாளிக்கணும். எங்க அப்பா வாங்கி போட்ட மளிகை சாமான்லாம் தீர்றதுக்குள்ள உங்க யாருக்கும் வேலை கிடைக்கலனா பஜ்ஜி மட்டும் இல்ல, சோறு கூட சாப்பிட முடியாது. உங்க யாரையும் பஜ்ஜி சாப்பிட கூடாதுன்னு சொல்லல, அப்படியாவது ரோஷம் வந்து வேலைக்கு போவீங்கன்னு தான் சொல்றேன். என்ன விஜய் சார், வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? எங்கேயாவது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கா? நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் அமைய மாட்டேங்குது. எப்படி அமையும்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணுங்கிற அக்கறை இருந்தா வேலை கிடைக்கும். வேண்டாம் வெறுப்பா தேடினா எப்படி கிடைக்கும்? ஆமா, உன் ஃப்ரெண்டு சூர்யா ஏதோ வேலை தேடி தரேன்னு சொன்னாரே, என்னாச்சு? அது வந்து சோ நீ அவரை போய் பார்க்கல, அப்படிதானே? ஏன் சூர்யாவை போய் பார்த்தா உன் கௌரவம் குறைஞ்சிடுமா? இல்ல தலையில இருக்கிற கிரீடம் இறங்கிடுமா? இல்ல ரேணுகா, சூர்யாவை பத்தி உனக்கு தெரியாது. அவன் பயங்கரமான ஈகோஸ்டிக். அவ்வளவு சீக்கிரம் அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணி தீரணும். இதுக்கு மேலேயே எங்க அப்பா முன்னாடி என்னால தலை குனிஞ்சு நிக்க முடியாது. உங்களுக்கு அவமானமா இருக்கா இல்லையோ, எனக்கு அசிங்கமா இருக்கு. நாளைக்கு ஒரு இடத்துல வர சொல்லிருக்காங்க, வேலை கிடைச்சாலும் கிடைக்கும். கிடைச்சா சந்தோஷம்தான், இல்லனா நான் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போகணும். நீ ஒன்னும் worry பண்ண வேண்டாம், கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஒரு விஷயத்தை நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருந்தா அதை என்னைக்கும் செய்ய முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அத்த, நைட்டு சமையல் வேலை முடிஞ்சுதா இல்ல இனிமேதான் ஆரம்பிக்கணுமா? இனிமேதாம்மா செய்யணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, வாய் குருசியா செஞ்சு போடுறேன். எனக்கு வாய் குருசியாலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். பசிக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் கொடுங்க, போதும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என் மானமே போச்சு. வித்யா, அம்மா வித்யா, காயத்ரி, என்ன பாட்டி? கொஞ்சம் கீழே வாமா. வாங்க மாமா. எப்படிமா இருக்க காயத்ரி? நல்லா இருக்கேன் மாமா. அத்தை எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா? அது இருக்கட்டும், நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நல்ல முடிவு தானே? என்னம்மா சொல்லு. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம். நான் படிக்கணும் மாமா, இன்னும் நிறைய படிக்கணும். இப்போதைக்கு என் கனவு லட்சியம் எல்லாம் என் படிப்பு மேலதான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன காயத்ரி புரியாம பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடந்தா உன் களங்கமும் நீங்கிடும், உங்க அப்பாவும் உன்னை ஏத்துக்குவாருன்னு தான் நான் இந்த ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம படிப்புன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா நான் குமார் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கேயோ கெட்டு போனவளுக்கு மாமன் மகன் வாழ்க்கை கொடுத்துட்டானுதான் ஊர் உலகம் சொல்லுமே தவிர எனக்கு ஏற்பட்ட களங்கம் மறையாது மாமா.
என் களங்கம் மறையணும்னா நான் என் லட்சியத்துல ஜெயிக்கணும், இந்த சமூகத்துல உயர்ந்த இடத்துக்கு வரணும். அப்பதான் என் களங்கமும் மறையும், அப்பாவுக்கும் கௌரவமா இருக்கும். நான் அதுக்காக தான் போராடுறேன். நீங்க எனக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அத நான் ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. குமார் மாமா, சொல்லு. யாரும் என்ன புரிஞ்சுக்கலனாலும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. சின்ன வயசுல இருந்து நீங்க என் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்க, எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறேன், அதையும் செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. நீங்க எனக்காக கௌரிய கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. கௌரிக்கு கல்யாணம் நடந்தாதான் அப்பா பழைய மாதிரி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்காக தான் மாமா, நீங்க கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க, அது எனக்கு தெரியும். அதனால நீங்க கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா? என்னம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டு வந்தா நீ கௌரிய கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் தான் சொல்றேனே மாமா, என்னால இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கௌரிய குமார் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். இப்ப என்ன காயத்ரி, நான் கௌரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். குமார், அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுதுப்பா. காயத்ரியை மனசுல வச்சுட்டு கௌரியை கல்யாணம் பண்ணி எப்படி வாழ போறோம் தானே கேட்க போறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், என் மனசுல காயத்ரி தான் இருக்கு. அவ கூட சேர்ந்து வாழதான் எனக்கு கொடுப்பன இல்ல, அட்லீஸ்ட் அவ ஆசையாவது நிறைவேற்றலாம் முடிவு பண்ணிட்டப்பா. காயத்ரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வைக்கிறேன், போதுமா? என்னது இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் வரேன் காயத்ரி, நான் வரேம்மா. வாங்க. என்ன காயத்ரி இப்படி பண்ணிட்ட? நல்ல வாய்ப்பு வீடு தேடி வரும்போது நீ இதை கெடுத்துட்டியே. இல்ல பாட்டி, நான் என்ன இல்ல பாட்டி, உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியேம்மா. இப்பவும் நல்லதுதான் பாட்டி நடந்திருக்கு. ஆமா பாட்டி, எனக்கு குமார் மாமாவை பத்தி நல்லா தெரியும். அவரு ரொம்ப நல்லவரு. அவரு கண்டிப்பா கௌரிய கல்யாணம் பண்ணிக்குவாரு. அப்படி இந்த கல்யாணம் நடந்தா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க அப்பா சந்தோஷம்தான் பாட்டி எனக்கு முக்கியம். என்ன பொண்ணுமானே, உன்னை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. உங்க அப்பாவுக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்றேன்னு உங்க அப்பா என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாரோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி, நேரமாகுது, வா சாப்பிட்டுட்டு படுக்கலாம். ஐயோ, வித்யா, என்னடி என்ன வித்யா? என்னடி ஒரே தனியா இருக்கு? மழையா? என்ன இதெல்லாம்? இருமா, ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ரேணுகா தண்ணி எடுத்துட்டு வரப்போ கை தவறி கொட்டி இருக்கும், அவ்வளவுதான். ஏமா ஓரமா படுத்துக்கலாம்ல? சரி சரி, போ போ போ, நீ போ, எந்திரி போ. ஒரு நிமிஷம் நில்லு. தண்ணிய நான் தெரியாம கொட்டல, வேணும்னு தான் ஊத்துனேன்.
இந்த வீட்ல காலையில 6 மணிக்கு மேல யாரும் தூங்க கூடாது. யாராவது மீறி தூங்குனா இன்னைக்கு வித்யாக்கு நடந்ததுதான் மத்தவங்களுக்கும் நடக்கும். மா, நம்ம 6 மணிக்கு மேல தூங்க கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு இவங்க யாரு? அவ பேசுனது எதையும் காதுல போட்டுக்காதம்மா. இது சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டா. நீ சொல்லுமா, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க போய் பாத்திரம் கழுவி காஃபி போடுங்க. சரி. வித்யா, நீ வாச பெருக்கி கோலம் போடு. அப்புறம் விஜய், நீ ஒற்றை அடிச்சு ஜன்னலாம் க்ளீன் பண்ணு. அப்புறம் மாமா நீங்க பாத்ரூம் கழுவிட்டு மாமா. அதுல என்ன கேவலம் இருக்கு? மகாத்மா காந்தி கழுவி இருக்காரு, போங்க போய் கழுவுங்க. ரேணுகா, என்ன புதுசா ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? விஜய், நான் அப்படிதான் ரூல்ஸ் போடுவேன். அத கேட்டு நடக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். ஏய், உன்ன டேடி சுமாருடா, இவன் ஒருத்தன். அம்மா ரேணுகா, நீ எதுக்கு கோவப்படுற? இப்ப என்ன, நான் பாத்திரம் கழுவணும், வித்யா வாச பெருக்கி கோலம் போடணும், அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. வித்யா, போய் உங்க அண்ணி சொன்ன மாதிரி வாச தெளிச்சு கோலம் போடு போ. அம்மா, என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு கோலம் போட தெரியாதுமா. டேய், தெரியலனா என்ன, கத்துக்கோ. எதுவுமே நம்ம பிறக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டே பிறக்கிறது இல்ல, வளர வளர கத்துக்கிறது தான். அத நீ கத்துக்க வேண்டியதுன்னு எதுக்கு என் உயிரை எடுக்கிற? ஏய், அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல, நான் போய் கோலம் போடுறேன். போ போ. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. பாத்திரம் தேய்க்கணும், பாத்திரம் தேய்க்கணும், பாத்திரம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ பாலா, இந்த பாத்ரூம் கழுவுறத நினைச்சா இனிமே பாத்ரூமே போக வேண்டாம்னு தோணுது. இடுப்பு கழண்டு போச்சு பாலா. ஆமாமா, இந்த ரேணுகா பண்ற அட்டுழியம் தாங்க முடியல. எல்லாம் அந்த 100 கோடி நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். இல்ல இந்த கரண்டி அடுப்புல காய்ச்சி இழுத்து விட்டுடுவேன். நானும் அந்த 100 கோடியை நினைச்சுதான் பொறுமையா இருக்கேன். பாப்போம். அம்மா, அம்மா, நம்ம ரேணுகா அண்ணியோட அப்பா வந்திருக்காங்க. என்னது, ரேணுகாவோட அப்பா வந்திருக்காங்க? ஆமாமா, அந்த ஆளுதான். ஏய், அப்படி எல்லாம் சொல்லாத. எந்த பொண்ணையும் கஷ்டப்பட விடுறதுக்கு எந்த பணக்கார அப்பனுக்கு மனசு வராது. அதுவும் நம்ம சம்பந்தி எம்பி ஆச்சே, விடுவாடா? அதுதான் காலங்காத்தாலேயே கார் எடுத்துட்டு வந்துட்டாரு. நாம நினைச்ச மாதிரியே கூடிய சீக்கிரம் பெரிய பங்களாவுக்கு போயிட போறோம். அப்புறம் பாத்ரூமே கழுவ வேண்டாம். டேய், தொடர்ந்து கீழே போடுறான். சீ, அப்ப உனக்கும் கோலம் போடுற வேலை இருக்காது. என்னங்க அரட்ட? உங்க அப்பா வந்திருக்காரா? அதான் வந்து வித்யா சொன்னா. அநேகமா ஒரு மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அவர் கூப்பிட்டாலும் நீ வேலைக்கு போகாம நான் என் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன். எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டு வரேன். என்னம்மா இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு போய் ஒட்டு கேட்போம். குட் ஐடியா. வா வா வா. வா வா. என்னப்பா வாசல்ல நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. இல்லம்மா, நான் வரல. நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிய ஒரு கும்பல், அவங்கள நான் சந்திக்க விரும்பல. அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்தீங்க? நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு தெரிஞ்சுக்கிறது தாம்மா வந்தேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லப்பா. சரியோ தப்போ, விஜய நான் காதலிச்சிட்டேன். இப்ப கல்யாணமும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவர் சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. விஜய் கிட்டயும் சரி, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் சரி, சில குறைகள் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லல, அதை சரி பண்ற முயற்சியில தான் நான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னா உன் சவால்ல நீ உறுதியா இருக்கிற. நிச்சயமாப்பா. அந்த உதவாக்கற திருந்துவான், வேலைக்கு போய் உன்னை வச்சு காப்பாத்துவன்னு நம்புறிய? உன்னை பார்த்தா அழுகிறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. அப்பா, அடி மேல அடி எடுத்து வச்சா அம்மியும் நகரும்பா. அம்மி நகரமா? அது என்னமோ உண்மைதான். ஆனா இவன் திருந்துவான்னு நம்புறிய? அதை நினைச்சதமா எனக்கு வேதனையா இருக்கு. அப்பா ஒரு நிமிஷம்.
விஜயை நீங்க மாப்பிள்ளைய ஏத்துக்கலனாலும் ஏன் ஹஸ்பண்ட் விஜய் தான். நீங்க அவரை உதவாக்கற அப்படி இப்படிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கலப்பா. தயவு செஞ்சு இனிமே அப்படி எல்லாம் பேசாதீங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. சில விஷயங்கள்ல நீ என் மனசுக்கு பிடிக்காம நடந்துக்கிட்டதுன்னு நினைச்சு எங்க உன்னை தப்பா வளர்த்துட்டோமோன்னு கவலைப்பட்டேன். இல்லம்மா, உன்னை நான் சரியா தான் வளர்த்துருக்கிறேன். நீ தான் தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்ட. ஒருவேளை நீ இந்த சவாலை ஜெயிச்சிட்டா அதுவும் எனக்கு சந்தோஷம் தான்மா. ஆனா அதுக்கு சான்ஸ் தான் ரொம்ப கம்மி. சரி, நான் வரேன். என்ன மாமா, ஏதோ பேசணும்னு வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுங்க மாமா. நீங்க இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்னமோ ஏதோன்னு என் மனசு தவிக்குது. சொல்லுங்க மாமா. என் மனசுக்குள்ள இருக்கிறத எப்படி சொல்லுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க காயத்ரி. அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்க வந்தப்ப நீ எதோ பேசி கௌரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்ட. அப்போ விருப்பம் இல்லாமல சம்மதிச்சீங்க? காயத்ரி, விருப்பத்தோட தான் நான் சம்மதிச்சேன்னு உனக்கு தெரியுமா? கௌரி ரொம்ப நல்லவ மாமா. கௌரி நல்லவதான், ஆனா நான் நல்லவனான்னு எனக்கு தெரியலையே. காயத்ரி, உனக்கு நல்லா தெரியும். நான் உன்னதான் விரும்பினேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் கௌரிக்கு மட்டும் தெரியாம எப்படி இருக்கும்? அக்கா மேல ஆசைப்பட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் மனசுல என் மேல எப்படி மரியாதை இருக்கும்? எனக்கு அவன் மேல காதல் இல்லாம அவளுக்கு என் மேல மரியாதை இல்லாம நாங்க 2 பேரும் உருவாக்குற குடும்பம் எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு பாரு காயத்ரி. இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏமாமா, இந்த உலகத்துல எல்லாருமே ஆசைப்பட்டவங்களைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இல்ல மாமா, இங்க நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதில்ல. அப்படியே அமைஞ்சாலும் கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்ததும் இல்ல. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பரஸ்பரம் அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும். காதலும் சந்தோஷமும் தானா வந்துரும். அக்கா மேல ஆசைப்பட்டு தங்கைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவன அந்த பொண்ணு எப்படி மதிப்பான்னு கேட்டீங்க. நியாயம்தான். சாதாரணமா அந்த மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த பொண்ணும் விரும்ப மாட்டாதா? ஆனா நீங்க அப்படி இல்ல மாமா. கௌரிய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். கௌரியோட கல்யாணம் நடந்தாதான் எங்க அப்பா கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பார்னு கௌரிக்கு தெரியும். என் மேல ஏற்பட்ட களங்கம் அவளையும் பாதிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில எனக்காகவும் அப்பாவுக்காகவும் நீங்க பண்ற தியாகத்தை கண்டிப்பா கௌரி புரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்ல மாமா, நீங்களும் சரி கௌரியும் சரி அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அமைச்சுக்க போற வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். என்ன மாமா? உனக்கு நல்ல மனசு காயத்ரி. உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம எல்லாரும் மாதிரி நானும் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஆசாசியா உன் போட்டோலாம் பர்ஸில் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிறுபுள்ளித்தனமா இருக்கு. நீ கவலைப்படாத காயத்ரி, கௌரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மனசுக்குள்ள இருந்த சின்ன சின்ன குழப்பமோ சின்ன சின்ன சந்தேகமோ இப்போ உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் தெளிவாயிடுச்சு. தேங்க்ஸ். நான் தான் மாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க மனசை மாத்திக்கிட்டு கௌரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிங்களே, உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய மனசு மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா நீ புகழ்ந்துட்டே தான் இருப்ப. நான் வரேன் காயத்ரி. ம்